இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இது என்னது பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபைனா மீனிங் என்னென்னா நம்ம எவ்வளோ தூரம் இந்த சம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதாவது சுருக்கி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? அப்போ x cube divided by x minus y plus y cube divided by y minus x. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே இங்கே பாருங்கள் x minus y இருக்குது, இங்கே என்ன இருக்குது y minus x இருக்குது. அப்போ x cube divided by x minus y அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் y cube அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிட்டு கீழே என்ன பண்ணலாம், y minus x என்ன பண்ணிக்கலாம், x minus yன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டில் என்ன பண்ணியிருக்கோம், மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கனால எலமெண்ட் என்னவாகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் என்னவா வரும், மைனஸாக வரும். எழுதிக்கலாமா? x cube divided by x minus y minus y cube divided by x minus y. நம்மளுக்கு இப்போ என்ன ரெண்டு பேஸ் காமன் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு காமனாக எடுக்கலாம். அப்போ x minus y மேலே என்ன பண்ணிக்கலாம், x cube minus y cubeன்னு எழுதிக்கலாம். ஃபார்முலா தெரியுமா, என்ன ஃபார்முலா, a cube minus b cube. ஃபார்முலா என்னென்னா a minus b into a square plus ab plus b square. இது எதுக்கான ஃபார்முலா, a cube minus b cube. இப்போ இங்கே போய் சிம்பிளிஃபை பண்ணுங்க, எழுதுங்க பார்ப்போம். அப்போ இங்கே ஏங்கிறது என்னது, எக்ஸு, பிங்கிறது என்னது, ஒய். இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ கியூப்னா என்னது, எக்ஸு, அதாவது ஏ ஸ்கொயர்னா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் என்ன கிடச்சிடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். இதான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் முடியுதோ சம்ம சால்வ் பண்ணி எழுத முடியுதோ சுருக்கி எழுதலாம். அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போமா? முதல் சம் எடுத்து எழுதிக்கோங்க. நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால காமனாக எழுதிக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டும் காமனாக இருக்கனால என்ன சேமாக எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ். இங்கே போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஏன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் கேன்சல். அப்போ 2x divided by x minus 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்க்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.